இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கிறாங்க. நமது நாட்டுக்கு சொந்தமாக அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறனால இந்திய அரசாங்கம் அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கிறாங்க. இது வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கிறாங்க. ஏன் அப்போ அமைக்கிறாங்கன்னா, அவர் 3 விதமான பட்டங்கள் பெற்றிருப்பார். எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. மேலும் அவர் லைப்ரரி போனார்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் லைப்ரரியிலே இருப்பாராம். அதனால் பல்வேறு நாடுகளில் இருக்க சட்டங்களை அவர் படித்ததுனால அதுக்கு ஆப்டான ஆள் அவர் தான் அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் அவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் சட்ட ஆலோசகர் PN ராவ். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவினுடைய உறுப்பினர்கள் P. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், N. கோபால்சாமி ஐயங்கார், டாக்டர் KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க நமக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ரிவ்யூ மீட்டிங் நிறையா போயிட்டே இருந்தது. அதனால் இவ்வளோ டைம் பீரியட் ஆயிடுச்சு. மேலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை எடுத்து அமைக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, லண்டன். இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது நமக்கு 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 சரத்துகள் இருந்தன. தற்போது பார்த்திங்கன்னா 12 அட்டவணைகள், 465 சரத்துகள், 25 பகுதிகள் இருக்குது. இப்படி உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஏன் அந்த டேட்டா செலக்ட் பண்ணாங்கன்னா, 1930 நேரு தலைமையில் ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படின்ட்டு நேரு தீர்மானம் போட்டிருப்பார். அந்த நாளை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.